Tecno Pova 5 Pro ஓட மீடியா கிட் ரொம்ப பெருசா அனுப்பியிருந்தாங்க. இவ்வளவு பெருசா தான் போணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா? பாக்ஸை பார்த்த உடனே அந்த ஜிகு ஜிகுன்னு சீரியல் லைட் மாதிரி போட்டு நல்லா ஜம்முன்னு இருந்தது. என்னடா அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்த்தா அது அந்த மொபைலோட கேமரா டிசைன் போல. அதுதான் இங்க ஒட்டி அப்படி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. டிசைன் எப்படி இருக்கு தெரியாது சார். சோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அன்பாக்ஸ் பண்ணி பாத்துருவோமா? வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. பாக்ஸ் நல்லா பெருசா இருக்கு. மொபைல் தவிர உள்ள நமக்கு ஏதாவது வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அப்படி ஆசையா ஓபன் பண்ணி பார்த்தா இதுல ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது. சுத்தி பார்த்தா அதை ஓபன் பண்ற மாதிரி இல்ல. அது லைட் செட்டப்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல மாடலோட நேம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. கீழே ஒரு துணி மாதிரிலாம் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் ஒண்ணும் இல்ல. கடைசியா உள்ள இருக்கிறது என்னவோ வெறும் மொபைல் பாக்ஸ் மட்டும் தான். மொபைலோட பாக்ஸ்லயுமே அந்த கேமராவோட லைட் டிசைனை தான் இங்க பெருசா கொடுத்திருக்காங்க. கேமரா மாடல் இதெல்லாம் கொடுக்கல. சைடுல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுக்குமே இங்க ஹைரஸ் சப்போர்ட் இருக்கு. 128GB ரோம் நம்ம கிட்ட இருக்கிறது 128GB மாடல். இன்னொரு 256GB மாடலும் இருக்கு. பின்னாடி முக்கியமான ஸ்பெக்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்குள்ளன்னு பார்க்கும்போது உள்ள Tecno Pova 5 Pro மொபைல் அதுக்கு பக்காவா செட் ஆகிற மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு TPU கேஸ், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், 1 இயர்க்கான வாரண்டி கார்டு, டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் பின், கடைசியா 68 வாட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ள இருக்கு. முதல்ல இதுல ஹைலைட்டே இதோட டிசைன் தான். பிரீமியம் 3D டெக்ஸ்சர் டிசைன் வித் ஆர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்க்கிறதுக்கு ஒரு 3D மாதிரியே இருக்கு. அது போக அந்த லைட்டை வந்து இந்த கோடா கொடுத்திருக்கிறது தான் அந்த ஆர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இருந்தாலுமே பின்னாடி வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த லைட் டிசைன்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வாங்குறவங்க கவர் போடாம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்றவங்களுக்கு இந்த கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணுது. அது நம்மள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். பட் நத்திங் போன்ல பார்த்தோம் அப்படின்னா அதுலயுமே ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் பண்ணது. பட் இந்த அளவுக்கு அதுல இல்ல. அந்த மாதிரி இதுலயும் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த லைட்டை பொறுத்தவரைக்கும் இது ஒரு RGB லைட், சீரியல் பல்ப் மாதிரி கலரா இது. அது போக இந்த லைட் மியூசிக், இன்கமிங் கால், நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இந்த லைட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். அதுவுமே எந்த மாதிரி தேவை அப்படிங்கறதையும் கஸ்டமைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மியூசிக்னு பார்க்கும்போது பெரும்பாலும் யூடியூப்ல தான் எல்லாருமே மியூசிக் கேட்பீங்க. பட் யூடியூப்க்கு இந்த லைட் வந்து ஒர்க் ஆகல. இந்த ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி பர்டிகுலரான மியூசிக் ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல இது நல்லாவே ஒர்க் பண்ணுது. இதுல அடுத்த ஹைலைட் என்ன, இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சில பிராண்ட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பாக்ஸ்க்குள்ள அடாப்டரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல வேலை இந்த கலவரத்துல நாம பொண்ணு தூக்குனத மறந்துட்டானுங்க. பட் இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அடாப்டரையும் பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருக்காங்க. சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 15 நிமிஷத்துல 50% சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. இது போக இதுல பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இன்ஃபினிக்ஸ் மொபைல் எல்லாம் பார்த்திருப்போம். பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கிறது என்ன, நம்ம மொபைல சார்ஜர்ல போட்டு சில கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியும். அப்படி ப்ளே பண்ணும்போது டைரக்டா அது பேட்டரிக்கு போய் அதுக்கப்புறமா மதர் போர்டுக்கு போறதுக்கு பதிலா அது டைரக்டா மதர் போர்டுக்கே போயிடும். அதனால பேட்டரியால அதிக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி மொபைல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே சார்ஜர்ல போட்டு யூஸ் பண்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இதுல 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6080 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது நேம் மட்டும் தான் புதுசு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய MediaTek Dimensity 810 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை ரீநேம் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் அதே தான். ஆல்ரெடி இந்த ப்ராசஸர் நம்ம நிறைய மொபைல்ல பார்த்திருக்கிறோம். சோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இதுலயும் நல்லா இருக்குது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 4 லட்சத்துக்கு மேல வருது. ஹையர் எண்ட் கேம்ஸ்ல லோ கிராபிக்ஸ்ல நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. பட் நீங்க ஹெவியா ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த வார்ம் வந்து நல்லாவே தெரியுது. ஹீட்டிங் இஷ்யூ லைட்டா இருக்குது. ஹீட்டை ரெடியூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக இங்க VC லிக்விட் கூலிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. இங்க RAM டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X டைப் RAM கொடுத்திருக்காங்க. இதுல 8GB RAM வேரியன்ட் மட்டும் தான் வருது. அது போக உங்களுக்கு ஒரு 8GB அப்படி விர்ச்சுவல் RAM அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. டோட்டலா 16 அப்படிங்கறத பெருசா மார்க்கெட்டிங் பண்றாங்க. பட் அந்த விர்ச்சுவல் RAMல பெரிய யூஸ் கிடையாது. ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது போக இந்த மொபைல்ல நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தா ஹைரஸ் சப்போர்ட் வந்து வயர்ட் வயர்லெஸ் ரெண்டுக்குமே கொடுத்திருக்காங்க அப்படின்னு. அது போக இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. அதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பட்ஜெட்ல அதை கவர் பண்ணிருக்காங்க. பொதுவா NFC பார்த்தோம் அப்படின்னா இந்தியால வரக்கூடிய பெரும்பாலான மொபைல்ஸ்ல வந்து கட் பண்ணிடுறாங்க. பட் பட்ஜெட் செக்மெண்ட்ல கூட டெக்னோ வந்து கவர் பண்ணிருக்காங்க. அப்படியே பிளேஸ்மென்ட் பார்த்தா லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல். 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 10 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்தியால 5G ரெடி மொபைலா தான் இது வருது. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா 3.5mm ஜாக் கவர் பண்ணிருக்காங்க. பக்கத்துல மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, பக்கத்துல ஸ்பீக்கர் இருக்கு. ஏற்கனவே சொன்ன டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்னு. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வருது. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அது போக ஃபேஸ் அண்ட் லாக்கும் கொடுத்திருக்காங்க. டாப்ல ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான். செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இதுல கட் பண்ணிட்டாங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. iOS 13 மேல. ஒரு சிலருக்கு iOS பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு iOS பிடிக்காது. இதுல எப்பவும் போல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லோட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே தேவையில்லாத நிறைய ப்ளூடூத் இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அது போக அங்கங்க ஒரு சில இடங்கள்ல ஆட்ஸும் பார்க்க முடியுது. ரீசெண்டா இவங்களோட பிராண்டான Infinix
6ல பார்த்தோம் அப்படின்னா க்ளீனான யூஐ எக்ஸ்பீரியன்ஸோட அவங்களோட GT மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டெக்னாலஜி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கேமராக்கு வந்து ரியர்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் இருக்கு. அதுக்கு அப்புறமா ஒரு செகண்டரி சென்சார், அது தேவையில்ல, கணக்கு காமிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு சர்க்கிளை போட்டு ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. சைடுல பார்த்தோம் அப்படின்னா அந்த LED ஃபிளாஷ் இருக்கு. அது பக்கத்துல ஒரு டம்மியா ஒரு சர்க்கிள் கொடுத்து ஒரு 3 கேமரா மாதிரி அந்த டிசைன்லாம் பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. பட் கேமராவோட டிசைன் நல்லா இருந்தாலுமே இங்க சிங்கிள் கேமரா தான் இருக்கு. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்கு. இருந்தாலுமே கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே சேச்சுரேஷன் இதெல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா கலர் வரதுனால எனக்கு பர்சனலா பிடிக்கல. இருந்தாலும் சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அந்த ஷார்ப்னஸ் டீடைல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு. செல்ஃபி கேமராவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து நல்லாவே ஏத்தி தருது. பட் ஷார்ப்னஸ் டீடைல் அந்த டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 2K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதுவும் ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. கேமராவோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா அந்த ஸ்கையை வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறது, டுயல் வீடியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எப்பயும் போல கொடுத்திருக்காங்க. கடைசியா டிஸ்ப்ளே இங்க 6.78 இன்ச்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. AMOLED கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இந்த டிஸ்ப்ளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவாவே கொடுத்திருக்காங்க. அந்த டிஸ்ப்ளேக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. பட் டிஸ்ப்ளேக்கு என்ன கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பிராண்ட் வந்து அபிஷியலா மென்ஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை LCD டிஸ்ப்ளேல என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், கலர்ஸ் இதெல்லாம் ஓகேவா இருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லாவே எடுத்து தருது. பட் டைரக்ட் சன்லைட்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு பிரைட்டான டிஸ்ப்ளேவா இல்ல. இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128, 8+256. 8+128 பார்த்தோம் அப்படின்னா கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 8+256 பார்த்தோம் அப்படின்னா கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினா 16,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடக்குது. இந்த பிரைஸ்க்கு இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு டிஃபரெண்டான டிசைனோட ரியர்ல அந்த லைட் இந்த டிசைன்லாம் வேணும். பெஸ்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும். ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும். கேமரா இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து பெஸ்டா இருக்கும். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.